வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரி குறைக்கப்பட்டதன் எதிரொலி. தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்தது. மத்திய பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் திட்டங்கள் அமைந்துள்ளதாகவும் பேச்சு. நாட்டின் நிரந்தர மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு மத்திய பட்ஜெட் உதவும். வீட்டுக்கொரு தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையிலான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாகவும் மோடி பெருமிதம். மத்திய அரசின் கூட்டாளிகளை சமாதானப்படுத்தவே பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை காப்பி அண்ட் பேஸ்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் காட்டம். மத்திய பட்ஜெட்டில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ் விமர்சனம். ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே பீகார், ஆந்திர மாநிலங்களுக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். மத்திய பட்ஜெட் ஒருதலை சார்பாக இருப்பதாக கூறி முழக்கம். இரண்டாயிரத்தி 24-25 ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்தார். I present the budget for 24-25. Introduction. The people of India have reposed their faith in the government led by Honorable Prime Minister Shri Narendra Modi and re-elected it for a historic third term under his வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயாக உயர்வு. 7 லட்சம் ரூபாய் வரை 5% வரி பிடித்தம் செய்யப்படும் என்று அறிவிப்பு. ஏழு லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை 10% வரி பிடித்தம் செய்யப்படும். 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 15% வரி பிடித்தம் செய்யப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வருமான வரி கணக்கை தாமதமாக தாக்கல் செய்வது இனி கிரிமினல் குற்றம் கிடையாது. நன்கொடைகளுக்கான வரி விதிப்பில் ஒரே முறை பின்பற்றப்படும் என்றும் அறிவிப்பு. கல்வி வேலைவாய்ப்புக்கு நிதிநிலை அறிக்கையில் 1,48,000 கோடி ஒதுக்கீடு. அடுத்த 5 ஆண்டுகளில் 4 கோடி இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாட்டில் உள்ள வேளாண்மை துறையில் மானியம் உள்கட்டமைப்புக்காக 1,52,000 கோடி ஒதுக்கீடு. பருவநிலையை தாக்குப்பிடித்து வளரும் 102 வகை புதிய பயிர்கள் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. உள்நாட்டில் உயர்கல்வி பயில்வோருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடன் வழங்கப்படும். நாடு முழுவதும் 1 லட்சம் மாணவர்களுக்கான கல்வி கடன் வட்டி ரத்து செய்யப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு.
சாலையோர வியாபாரிகளுக்கான முத்ரா கடன் உச்சவரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. புற்றுநோயை குணப்படுத்தும் 3 மருந்துகளுக்கு சுங்கவரி ரத்து. குறிப்பிட்ட மருந்து உபகரணங்கள், சில மருந்துகளுக்கு சுங்கவரி குறைப்பு. செல்போன், உதிரி பாகங்கள், சார்ஜர்கள் மீதான சுங்கவரி 18 15% குறைப்பு. செல்போன்கள் விலை கணிசமாக குறையும் என நிர்மலா சீதாராமன் தகவல். ஊரக வளர்ச்சிக்கு 2.66 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையில் வாடகை குடியிருப்பை உருவாக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. நகர்ப்புற மேம்பாட்டு வளர்ச்சித்துறைக்கு 2.20 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு. தொழில் பயிற்சியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு மாதம் 5000 மற்றும் CSR நிதியிலிருந்து 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டங்களுக்கு மேலும் 11.11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மாநில அரசுகளோடு இணைந்து பல்வேறு நகரங்களை வளர்ச்சிமயமாக்க அரசு மேம்படுத்தும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் வளர்ச்சிக்காக கடன் உறுதி திட்டம் அறிமுகம். 100 கோடி ரூபாய் வரையில் கடன் உறுதி வழங்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். பீகாரில் புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க 26,000 கோடி ஒதுக்கீடு. புதிய விமான நிலையம், மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பீகாரில் வெள்ள தடுப்பு பணிகளுக்கு ரூபாய் 11,500 கோடி நிதி ஒதுக்கீடு. பீகாரில் விஷ்ணுபாத், மகாபூதி ஆகிய 2 கோவில்கள் அமைக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஆந்திர மாநிலத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்களை அறிவித்தார் நிர்மலா சீதாராமன். ஆந்திர மாநிலம் அமராவதி நகரை கட்டமைப்பதற்காக 15,000 கோடி நிதி ஒதுக்கீடு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாம், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட் மாநிலங்களில் மறு கட்டமைப்பு மேற்கொள்ள நிதி வழங்கப்படும். பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பிளாஸ்டிக் இறக்குமதி மீதான சுங்கவரி 25% அதிகரிப்பு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நிதிநிலை அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அந்நிய முதலீடுகளுக்கான கொள்கைகள் எளிமையாக்கப்படும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளுக்கு இந்திய ரூபாயை பயன்படுத்தும் திட்டம் விரிவாக்கம். நடப்பு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை 4.5% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கான ஒரு அறிவிப்பும் இடம்பெறவில்லை. பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் ஏமாற்றம். பீகார், உத்தரகண்ட், சிக்கிம், இமாச்சல மாநிலங்களுக்கு மட்டும் வெள்ளத்தடுப்புக்கு 11,000 கோடி ஒதுக்கீடு.
ஏற்கனவே வெள்ளம் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காததால் மக்கள் அதிருப்தி. மத்திய பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு, தமிழ் என்ற வார்த்தைகள் ஒருமுறை கூட இடம்பெறவில்லை. வழக்கமாக திருக்குறள் போன்ற தமிழ் இலக்கியத்துடன் பட்ஜெட் உரை தொடக்கப்படும் நிலையில் அவையும் தவிர்ப்பு. தேர்தல் முடிவுகளுக்கு பின் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பாஜக படித்துள்ளது. மத்திய பட்ஜெட் குறித்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 1200 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து 79,322 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. மத்திய பட்ஜெட்டில் முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறாத நிலையில் கடும் வீழ்ச்சி. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்ததாக நிதியமைச்சர் நிர்மலா கூறுவது பொய்யான தகவல். மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் சாடல். பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லப்போன உலகத்திலேயே பொருளாதார ஏற்றது அதிகமாக இருக்கிற நாடுகள் நம்பர் 1 இந்தியா. அது ஒன்றை தவிர மொத்தமாக வந்து ஜிடிபி வந்து வேகமாக வளர்ச்சி இருப்பதாகவும் பொய்யான தகவல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வணிகர்கள் முன்வர வேண்டும் என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக வீதிகளில் தமிழை காண முடியவில்லை என யாரும் சொல்லிவிடக் கூடாது என்றும் பேச்சு. தமிழ் பெயர் பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுறதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இது போன்ற செயல்கள் நாங்கள் சொல்லி நீங்க செய்யறதா இல்லாம நீங்களே முன்வந்து செய்யறதா இருக்கணும். தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பெயர். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் திடீர் ஆய்வு. நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். சென்னை பல்கலைக்கழக பட்ட படிப்பிற்கான முடிவுகள் வரும் 26ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. பல்கலைக்கழகத்தின் நிதி பற்றாக்குறை குறித்து துறை செயலாளர்கள் மற்றும் துணை வேந்தருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் முடிவெடுக்கப்படும் என்றும் உறுதி. தமிழ்நாடு முழுவதும் மின்சார கட்டண உயர்வை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். மின் கட்டண உயர்வை அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். மத்திய அரசு ஊழியர்கள் RSS அமைப்பில் சேர்வதற்கான தடை நீக்கப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எதிர்ப்பு. அரசு ஊழியர்களை RSS அமைப்பினராக மாற்றும் முயற்சி என விமர்சனம்.